பூ போல வளர்த்தாலும் பொண்ண பொண்ணாத்தான் வளர்க்கணும். அவளை படிக்க வைக்கணும்னு நீங்க தான் ஒத்த கால்ல நீங்க. இன்னைக்கு அவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறா பாத்தீங்களா? நம்ம மானம், மரியாதை, குடும்ப கௌரவம் எல்லாத்தையும் வித்துட்டு வந்திருக்கிறா. நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. மருதும் போட்டியில ஜெயிச்சுட்டான். போட்டியில ஜெயிச்சுட்டா வீட்டுக்குள்ளார விட்டுருவனா? என்ன மாப்பிள்ள நீங்க? செருப்பு கால்ல இருக்கணும், இல்ல வாசல்ல கிடக்கணும். அது சட்டமா வந்து என் வீட்டு கட்டில உட்கார்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். பிடிக்கலைன்னா விடுங்க, வேற என்ன செய்யலாம் அத சொல்லுங்க. ஏமா, நீ கடுதாசில எழுதியிருந்திய யாரோ நீலமலை எஸ்டேட் ஓனர் பையன், அவனையே கௌரிக்கு பேசி முடிச்சிருவோம். அவங்க அவசரப்பட்டப்போ நாங்க போட்ட கடிதாசிக்கு நீங்க பதிலே போடல. இப்ப நீங்க அவசரப்படுறப்போ அவங்க ஊர்லயே இல்ல. எங்க போயிருக்காங்களா? மெட்ராஸ்க்கு வர 1 மாசம் ஆகுமா? அதனால என்ன, மெட்ராஸ்ல அவங்க இருக்கிற இடத்துக்கு நாம போய் பேசி முடிச்சிருவோம். தபார்மா, நான் தேனாத்தங்கரைக்கு திரும்ப போகணும்னா இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு தான் போவேன். மாப்பிள, நாம மெட்ராஸுக்கு புறப்பட வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் உடனே கவனிங்க. மீனாட்சி, கௌரி ஓம் கண் பார்வையில தான் இருக்கணும். அவளை எங்கேயும் வெளியில விட்டுறாங்க.